Sacrament prayer. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the eternal Father, that They are willing to take upon them the name of Thy Son, and always remember Him, and keep these commandments which He has given, that they may always have spirit to be with Him. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of Thy Son, which washeth for them, that they may witness unto Thee, O God, the eternal Father, that they do always remember Him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருமஞ்சனங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கட்டளைகளை கை கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனை உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். Matthew chapter 6 verse 1 to 6. Matthew chapter 6 verse 9 to 13. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், தி வில் பி டன் இன் எர்த் as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடன்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். and forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. and lead us not the temptations but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Revelation chapter 14 verse 1 to 20. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனம் வரை. பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்த 140,000 பேரையும் நிற்க கண்டேன். And I looked, and I lo, a lamp and stood, and the Mount Zion, and with him 144,000 and 4,000 having his and fathers' names and written in there for him their entrance. வசனம் 2. அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சலாகவும் பலத்த இடி முழக்கங்களாகவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாய் கேட்டேன். நாம் கேட்ட சத்தம்
சங்கீதக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசை போல் இருந்தது. And I heard your voice and from heaven as the voice of the many waters and as the voice of the great thunder, and I hear the voice of the harps harping with theirs and harps. வசனம் 3. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீண்டும் மீட்க கொள்ளப்பட்ட 144,000 பேரல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. And they sang as it were a new song, and before with their one hand before the 4 beasts and the elders, and no man and could learn that and song but the 144,000 which were and redeemed from the earth. வசனம் 4. ஸ்திரீகளே அல்ல, தங்களையே கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டார்கள். And those are they and which and were not and defiled with whom man, for they have the virgins. Those and are they which and follow the lambs witness their server, he the girl, those and were and redeemed from the among man and being the first fruits unto God and to the lambs. வசனம் 5. இவர்களுடைய வாயிலே கபடும் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாய் இருந்தார்கள். And in their mouth wasn't found and no guile, for they had the without word before their ones of the God. வசனம் 6. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. And I saw another angel fly in the midst of the heaven, having this everlasting gospel to the preach unto them that dwell on the earth, and to the every nations and the kindred and the tongue and the people. வசனம் 7. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். And saying with a loud voice and fear God, and give and glory to him, for the honor of his and judgments is the come, and worship him that made heaven and earth and the sea and the foundations of the water. வசனம் 8. வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் விழுந்தது தன் வீசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். And there followed another angel, saying, Babylon is fallen, is the Babylon, that and great city, because he made all nations darken, have the vain, have the war, have the sheer fornication. வசனம் 9. அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொர்பத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையும் தரித்து கொள்கிறவன் எவனோ. And the third angel followed them, saying with a loud voice, If any man worship this beast and is an image, and receive is an mark, and is an for a
are in his hands. வசனம் 10. அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவர்களுக்கும் முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்பட்டவன். The same shall and drink of the wine of the word of the God, and which an is and poured out without mixture into the cup of the indignation, and he shall and be and terminated with the fire and the brimstone in the presence of the holy angel and in the presence of the lamp. அதனும் 11. அவளுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எலும்பும் மிருகத்தையும் அதன் சொர்பத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையையும் தரித்து கொள்கிற எவனும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. And the smoke of the earth torment secreted up forever and ever, and they have no rest day nor night, who worship the beast and his an image, and whosoever receiveth the mark of this name. வசனம் 12. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவனாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். Here is this patents of the saints, here and are they that keep the commandments of God and the faith of Jesus. வசனம் 13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரிகைகள் அவளுடனே கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுள்ளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. And I hear your voice and from heaven saying unto me, Write, blessed are the dead which and die in the Lord from the unexpected. He set the spirit that they may rest from their labors, and their work do follow them. வசனம் 14. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் குமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளும் உடைய ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டேன். And I looked, and behold, a white cloud, and upon the cloud one sat like unto the Son of Man, having his ear a golden crown, and his hands a sharp sickles. வசனம் 15. அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறவர்களுக்கு காலம் வந்தது. ஆகையால் நம்முடைய அரிவாள்களை நீட்டி அறுத்து விடுவோம் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். And another angel come out of the temple, carrying with a loud voice to him that sat on the cloud, the trust in the sackcloth and the trip, for the times is come for thee to the rip, for the harvest of the earth is an rip. வசனம் 16. அப்பொழுது மேகத்தின் மேலே உட்கார்ந்தவர் தமது அரிவாள்களை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. And he that sat on the cloud
trust in his sickle, and the earth was repaired. வசனம் 17. பின்பு வேறு ஒரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். And another angel come out of the temple which is in heaven, he also having a sharp sickle. வசனம் 18. அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறு ஒரு தூதனும் பலிபீடத்தில் இருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளையும் பிடித்து இருக்கிறவனாய் நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் கொலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். And another angels come out from the altar which had power over fire, and they carried with a loud cry to him that heard and this sharper kicker, saying, trust in the sharp and kicker, and get the cluster of the vein of the head, for the grapes are the fully ripe. வசனம் 19. அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை இன்னும் பெரிய ஆலையிலே போட்டான். And the angel trust in the sickle in this earth, and get the vine of the earth, and gas it unto the great vine press of the word of the God. வசனம் 20. நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையில் அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1200 ஸ்திரீ தூரத்திற்கும் ரதம் புறப்பட்டு குதிரைகளின் வடிகால் மட்டும் பெருகி வந்தது. ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் வடிகால்கள் மட்டும் பெருகி வந்தது. And the wine presses was trodden without the city, and blood and come out of the wine presses, even unto the horse bridleless by the space of the 1604 long. இதில் என்ன சொல்லுதுன்னா, அவர் ரத்தத்தை தான் குறிக்குது. இன்னொன்று எனக்கு தோணுச்சு, நம்ம சாக்ரமெண்ட் எடுக்கும்போது அவரோட அப்பத்தையும் அவரோட ரசத்தையும் நம்ம நெய்ச்சி எடுக்கிறோம் ஒரு சண்டேலும். நான் எதை ரெகுலராக ஏன் படிக்கிறேன்னா, என்ன ப்ரேயர் கூப்பிடும்போது படிக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவும் அவரை நினச்சி நம்ம அதை எடுத்துட்டு நமக்குள்ளே இருக்க எனர்ஜியை அவருக்குன்னு அதை ஏன்னா தேவனுடைய குமாரனுக்குன்னு நம்ம அதை உபயோகிக்கும் போது அதோட பலன் அவரை மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். அவரோட தோற்றத்துலேருந்து அவரோட எல்லாம் நடக்கையிலேருந்து புத்தியிலேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். டோட்டலாக நம்ம அவரை போல் ஆயிடுறோம். ஆனதுக்கப்புறம் நம்மளை பார்த்து கண்டிப்பாக மாறுவாங்க. இதுதான் இதில் நான் சொல்ல வரேன். இதேமாரி இந்த ஆலையில் மிதிக்கப்படக்கூடிய அந்த திராட்சை பழங்கள் ரொம்ப பழம், அந்த பழத்தை ஆலையில் போட்டு மிதித்தோன்னா இந்த திராட்சை ரசத்துலேருந்து வர அது வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். அது வந்து இது வரைக்கும் தெரிக்குது. ரத்தம் வந்து தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் வடிகால்கள் மட்டும் பெருகி வந்தது.
இப்போ அதை ஆலையில் போட்டு மிதிக்கிறதுக்கு குதிரையை வச்சு அதை இப்படி பண்ணுறாங்களா, செக் காட்டுற மாதிரி பண்ணுறாங்களா, இல்லாட்டி அது எப்படின்னு தெரில. குதிரைக்கிட்ட வரைக்கும் அந்த அந்த இது வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி எனக்கு ஷார்ட்டாக சொல்லலாம், விலை உயர்ந்த ஒயின் இருக்கு, அது ரொம்ப பழமையான ஒயின், 2000 வருஷம் பழமை, இந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அந்த மாதிரி தேவனுக்குன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் முதிர் வயது மட்டும் கனி கொடுக்குறாங்க, முதிர் வயது மட்டும் இருக்கிறாங்க உலகத்தில், அவங்க ரொம்ப முதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவங்கள தான் இது கொண்டு வருது இந்த டாபிக். கனி கொடுத்தவங்க, கனி கொடுத்து முதிர்ச்சி ஆகி அவங்க முதிர்ச்சியில் இருந்து கடவுளுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறவங்க பற்றி தான் சொல்லுது இந்த கடைசி சாப்டர் 20 ரிலேசஸ் பண்ணுது. இதுக்கு அடுத்த வரதில் இதை பற்றி போட்டு கண்டினியூ ஆகும், பார்ப்போம்.